அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இருத்தல் 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 அப்படின்னா கை ஏந்துதல் மரணம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு 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 அப்படின்னா கருணை காட்டு கீழே வா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்துக. இல் வாழ்வு என்பது வரியற்கு உதவி செய்தல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல். சரியான சொற்றடை தேர்ந்தெடு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல். சரியான சொற்றடை தேர்ந்தெடு. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம் ஏது அவ்வை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தேசியம், துறைமுகம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாரதம், புதுமை, பெண்கள், பொதுக்கூட்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெழ பெயரை தேர்க. மகிழ் அப்படின்னா மகிழ்ந்தோர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மகிழ்ந்தோர். பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையெழ பெயரை யாது. உண் அப்படின்னா உண்கின்றவன். ஆப்ஷன் சி உண்கின்றவன். நெக்ஸ்ட், பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறி. பொறித்த அப்படின்னா பொறி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. நடை அப்படின்னா நடத்தல். ஆப்ஷன் ஏ நடத்தல். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர் அப்படின்னா தா. ஆப்ஷன் பி தா. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். பாடுகிறாள் அப்படின்னா பாடு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பாடு. நெக்ஸ்ட், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எத்தனை குறிக்கும். பூவி, நிலை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கோட்டை, முதிரை, கால், தேங்காய். ஆப்ஷன் ஏ மணி வகை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் டேஸ் செய்தான். கணை. ஆப்ஷன் ஏ கணை. கூரை, கூரை. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. புடவை, கூரப்புடவை, கூரை புடவை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஷால்லைன் சூல். ஷால்லைன் சூல். தமிழ் சொல் அறிக. கலர் நிலம். ஆப்ஷன் ஏ கலர் நிலம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கைடு லைன்ஸ். பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஆப்ஷன் ஏ பின்பற்றத்தக்க வழிமுறைகள். கைடு லைன்ஸ் அப்படின்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இடையை தேர்க. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிரெடிட் கார்டு கடன் அட்டை. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம். இந்த லா வரும். இந்த லாக்கு பதில் இந்த லா. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிக. பூப்பறி. ஆப்ஷன் ஏ பூப்பறி. பிழை திருத்தம். மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க. சிங்கம், குருளை. ஆப்ஷன் சி சிங்கம், குருளை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குற்றிய லிகர வகை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. அமிழ்து. ஆப்ஷன் சி அமிழ்து. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சினப்பெயருக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. சிவப்பு. ஆப்ஷன் சி சிவப்பு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல். அணுகு அப்படின்னா விலகு. ஆப்ஷன் டி விலகு.
எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதல். எல் என்பதன் பொருள். எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு. ஆப்ஷன் சி இரவு. எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதல். உதித்த. உதித்த அப்படின்னா மறைந்த. ஆப்ஷன் பி மறைந்த. கலனல்லா எனும் சொல்லை பிரித்து எழுதுக. கலன் கூட்டல் அல்லல். ஆப்ஷன் சி கலன் கூட்டல் அல்லல். வானமழிந்து. வானமழிந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. வானம் அளந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது. சரியான விடையை தேர்க. கண் கூட்டல் அழகு கண்ணழகு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கண் கூட்டல் அழகு கண்ணழகு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 10ல் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சார் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணை பல ஆண்டுகள் ஆராய்ந்தனர். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்திலும் வறட்சியிலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளர்கள் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டனர். இவர் பயனற்ற இருந்த கல்லணையில் மணல் போக்கின அமைத்தனர். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்தியம்பினார். கல்லணைக்கு கிரேட் அணைக்கட்டு என்ற பெயரும் சூட்டினர். மேலும் கல்லணை கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தெலீஸ்வரம் அணையை கட்டினார். தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எது அப்படின்னா தஞ்சாவூர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆங்கில அரசு சர் ஆர்தர் காட்டன் எப்பணியில் நியமித்தார்? தனி பொறுப்பாளர். ஆப்ஷன் சி தனி பொறுப்பாளர். கல்லணையில் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது அப்படின்னா தெலீஸ்வரம் அணை. ஆப்ஷன் சி தெலீஸ்வரம் அணை. நெக்ஸ்ட். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். ஆப்ஷன் ஏ. பழந்தமிழரின் அணை கட்டும் திறனை பாசன மேலாண்மை மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை தாம் எனக்கு பிடித்து நூல்கள் வாங்கினேன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மூவேந்தர்கள் குறித்த செயல்கள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட். சொல் பொருள் பொருத்துக. நமன் அப்படின்னா எமன். நம்பர் அப்படின்னா அடியர். நாணேம் அப்படின்னா கூசாமல். நாணாமே அப்படின்னா கூசாமல். உய்மின் அப்படின்னா ஈட்டோருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 2, 3, 4, 1. நெக்ஸ்ட். சொல் பொருள் பொருத்துக. சமர் போர். களின் வயல். களம் கப்பல். ஆழி கடல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 3, 1, 4, 2. நெக்ஸ்ட். சரியான பொருளை அறிக. கருகர் அப்படின்னா நெய்பவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கருகர் அப்படின்னா நெய்பவர். பிழையை திருத்துக. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிழை திருத்துக. ஒரு ஊர். அது. அஃது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட். எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தொடர் வகையை கண்டறி. கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் செய்தி தொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செய்தி தொடர். பிழையற்ற தொடரை தேர்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஆப்ஷன் சி ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆட்டு அப்படின்னா மந்தை.
எறும்பு அப்படின்னா சாறை, கல் அப்படின்னா குவியல், நூல் அப்படின்னா உருண்டை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2, 4, 1, 3. நெக்ஸ்ட், சொல்லுக்கேற்ற கூற்றுப்பெயர் காண். பழம் அப்படின்னா பழக்குலை, பழம் அப்படின்னா பழக்குலை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் யார்? கீரந்தையார். கீரந்தையார். ஓங்கு பரிபாடல் ஆசிரியர் யார் அப்படின்னா கீரந்தையார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 8 தொகை நூல்களும் ஒன்று, ஐங்குறு 100. ஆப்ஷன் ஏ ஐங்குறு 100. நெக்ஸ்ட், சதாப்தானி என்பதன் பொருள் அறிக. நூற்செயல்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சதாப்தானி அப்படின்னா நூற்செயல்கள். ஒய்ஏஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. கடற்பயணம். ஒய்ஏஜ் அப்படின்னா கடற்பயணம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். கலைச்சொல் அறிதல். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. கல்வி கண் திறந்தவர் என்ற பெயரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். காரணம், இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். மத்திய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். கூற்றும் சரி, காரணம் சரி, ஒன்றும் சரி, இரண்டும் சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கூற்று 1. தமிழ் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். கூற்று 2. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். கூற்று 3. மொழி நாயர் மறைமலைநடிகள். கூற்று பி தான் கரெக்டு. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பழம் பாலம். பழம் அப்படின்னா வலிமை. பாலம் அப்படின்னா ஆற்று பாலம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடு தோடு அப்படின்னா தொடு அப்படின்னா ஒன்று மற்றொன்று மீது படுதல். தோடு அப்படின்னா காதினி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பணம் பானம் அப்படின்னா பணம் அப்படின்னா காசு, பானம் அப்படின்னா அன்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இரு பொருள் தருக. இடும்பை அப்படின்னா துன்பம், வறுமை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இரு பொருள் தருக. துளை அப்படின்னா துவாரம், தொந்தரவு. துவாரம், தொந்தரவு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இரு பொருள் தருக. வேண்டல் அப்படின்னா விரும்பகை, விண்ணப்பம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விரும்பகை, விண்ணப்பம். நெக்ஸ்ட், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்து ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பார். ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். பறவைகளின் இடம் பெயர்தலால் வலசை போதல் என்பார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சரியான இணைப்புச் சொல்லை தேர்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். டேஸ் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். எனவே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எனவே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்ட உள்ளன. இப்பாடல் உருவக அணி டேஸ். எனவே. ஆப்ஷன் ஏ எனவே. நெக்ஸ்ட், சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. டேஸ் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதனால். சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? ஆப்ஷன் டி யாவை. சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? ஆப்ஷன் சி யார். நெக்ஸ்ட், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினார். இறந்த காலம். ஆப்ஷன் ஏ இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. படிப்பால். ஆப்ஷன் சி படிப்பால்.
பொருத்தமான காலம் கண்டறிக. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல்லை அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. மலை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். மணிமேகலை, வான்மலை, பூமணி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். பூ அப்படின்னா சோலை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பூ அப்படின்னா சோலை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதுக்குள் அப்படின்னா அதற்குள். அதுக்குள் அப்படின்னா அதற்குள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில் அப்படின்னா வரிசையில் ஒழுங்காக நில். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நிறுத்தற்குறியை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டும் என்று கேட்டாள். கபிலன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊர் பெயரின் மறுஉவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஊர் பெயர்களின் சரியான மறுஉவை தெரிவு செய்க. நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை. ஊர் பெயர்களின் மறுஉவை எழுதுக. தேவக்கோட்டை அப்படின்னா தேவவட்டை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தேவக்கோட்டை. நெக்ஸ்ட், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. ஜங்கிள் அப்படின்னா காடு. ஜங்கிள் அப்படின்னா என்னது? காடு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டிவி அப்படின்னா தொலைக்காட்சி. ஆப்ஷன் ஏ தொலைக்காட்சி. நெக்ஸ்ட், இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சதம் அப்படின்னா 100. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 100. சதம் அப்படின்னா 100. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஆப்ஷன் ஏ இனமொழி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை கண்டறிக. உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உறைவது உரைப்பது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் தருக. ஹைகோர்ட் அப்படின்னா நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். ஹைகோர்ட் அப்படின்னா உயர் நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவல சார்ந்த சொற்கள். கியரிங் அப்படின்னா விசாரணை. கியரிங் அப்படின்னா விசாரணை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கலைச்சொல் அறிக. கிளியர் இன்கம். கிளியர் இன்கம் அப்படின்னா தெளிவான வருமானம். ஆப்ஷன் டி தெளிவான வருமானம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தடையின்றி மிகுதியாக. ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாக. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என கூறுக. செய்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். செய்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க. விடைத்தாள்களை வருவித்தார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிறைவினை வாக்கியம். விடைத்தாள்களை வருவித்தார் அப்படின்னா பிறைவினை வாக்கியம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் அந்நீரைகளை சொத்தாக கருதினார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினார்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உவமையும் உவமேயம் ஒன்றாக அமைவது உருவக அணி. உருவக அணியை விளக்குக. ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தேங்க்யூ.